டிஎன்பிஎஸ்சியின் குரூப் 2 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் அதில் பெற்ற மதிப்பெண்களை கூட அறிய முடியவில்லை என்றும் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படவில்லை எனவும் தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாட்டில் சார் பதிவாளர், நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட பதவிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு ஒருங்கிணைந்த குரூப் 2, குரூப் 2A முதன்மை தேர்வு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்வு செய்யப்பட்டது. நேர்முகத் தேர்வு பணியிடங்களுக்கான எண்ணிக்கை 161ஆகவும், நேர்முகத் தேர்வு இல்லாத பணியிடங்களுக்கான எண்ணிக்கை 5990ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் டிஎன்பிஎஸ்சி தெரிவித்தது. 11 மாதங்களுக்கு பிறகு கடந்த 11ஆம் தேதி இதன் முடிவுகள் வெளியான நிலையில் நேர்முகத் தேர்வுக்கு 483 நபர்கள் சான்று சரிபார்ப்பிற்கு தகுதியானவர்களாக அறிவிக்கப்பட்டனர். இதற்கான பட்டியலும் வெளியிடப்பட்டது. அதே சமயம் நேர்முகத் தேர்வு இல்லாத பணியிடங்களுக்கு 15,000 நபர்கள் சான்று சரிபார்ப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அது குறித்த பட்டியல் வெளியாகவில்லை. மாறாக டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் தேர்வு எண்ணை பதிவிட்டே சான்று சரிபார்ப்பு குறித்த முடிவை அறிய முடியும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது. இதுல மொத்தம் 15,000 பேரை அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டுருக்கிறதா சொல்றாங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு. ஆனா இது பிரிலிம்ஸ், இந்த குரூப் 2 பிரிலிம்ஸ் ரிசல்ட் வரும்போது 55,000 பேருக்கு பிடிஎஃப்ல ரிசல்ட் கொடுத்தாங்க. இப்ப இந்த பிடிஎஃப்லயே இந்த 15,000 பேருக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்திருந்தாங்கன்னா பெரும்பாலான கேள்விகள், அதாவது மாணவர்கள் மத்தியில் எழும்பக்கூடிய கேள்விகளுக்கு அதுவே ஒரு பதிலா இருந்திருக்கும். இப்ப அப்படி போடாதனால இப்ப என் கூடவே சக போட்டியாளர் எழுதியிருப்பாரு, அவர் எப்படி எழுதினாரு, என்ன மார்க் வாங்கியிருக்காரு, யார் எலிஜிபிள்ன்றது தெரியல. குரூப் 2 தேர்வில் மதிப்பெண் தரவரிசை நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாத போது தேர்வு முடிவில் சந்தேகம் எழுவதாக தேர்வர்கள் கூறுகின்றனர். ஜனவரி 11 வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளில் பார்த்தீங்கன்னா அந்த 483 பேர்லையும் எனக்கு எந்த லிஸ்ட்லையும் என்னுடைய நேம் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஓட்டி, அதாவது நேர்முக தேர்வு இல்லாத பதவிகளுக்கு எடுக்கப்பட்ட 15,000 பேர்லையும் என்னுடைய லிஸ்ட் இல்லை, என்னுடைய நம்பர் இல்லை. அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஏமாற்றமாகவும் பெரும் வருத்தமாகவும் இருக்குது. எனக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற டாப் லெவலில் எதிர்பார்த்த நிறைய தேர்வுகளுக்கு அவங்க எதிர்பார்த்தபடி தேர்வு முடிவுகள் வரலை. டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்தில் தொடர்ந்து குளறுபடிகள் இருந்து கொண்டே இருப்பதாகவும், இதனை தீர்க்க காலியாக உள்ள டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவியை நிரப்ப வேண்டும் என்றும் தேர்வு பயிற்சி மைய பயிற்றுநர்கள் வலியுறுத்துகின்றனர். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு இருக்குது. அந்த போர்டோட கம்பாரிசன் அவங்க எப்படி வேலை செய்யறாங்கன்னு பார்க்கணும். அதுல எஸ்ஐ எக்ஸாம்ஸ் நடக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், பிசிக்கல் எக்ஸாம், இன்டர்வியூன்னு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுமே என்ன பண்ணிடுறாங்க, அதுல எல்லா தேர்வர்களுடைய மதிப்பெண் மார்க் வெளியிடுறாங்க. அதுக்கு அடுத்தது பிசிக்கல் எக்ஸாம், அதுக்கு அடுத்தது இன்டர்வியூ. இந்த 3லயுமே எவரி ஸ்டேஜ் யார் என்ன மார்க் வாங்கினாங்கன்றத வெளியிடுறாங்க. அப்போ ஒருவேளை இங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி தரப்புல என்ன சொல்றாங்க, நம்ம ரிட்டன் மார்க் தெரிஞ்சிடுச்சுன்னா இன்டர்வியூல பேரம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம், அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் உங்களுடைய மதிப்பெண் மறைமுகமா இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப அதே கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டும் இருக்கு. அப்போ ஒருவேளை இங்கு தவறு நடந்தால் அங்கேயும் அதே வாய்ப்புகள் இருக்கலாம். அப்ப அங்க நேர்மையா செயல்பட்டா இங்கேயுமே அதே நேர்மையா செயல்படலாமே. அரசு பணியில் சேர வேண்டும் எனும் லட்சியத்துடன் டிஎன்பிஎஸ்சியின் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் தேர்வர்களின் நம்பகத்தன்மையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் காப்பாற்ற வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.